எஸ், சொல்லுங்க. டாக்டர், என் மிஸ்ஸஸ் கர்ப்பமாக இருக்காங்க. குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நார்மலாக இந்த மாதிரி சமயத்தில் எது எது சாப்பிட்டா குழந்தை உடம்பு அஃபெக்ட் பண்ணுன்னு எங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது. உதாரணமாக பப்பாளி, எள்ளுருண்டை இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியும். ஆஹா, தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். வெரி குட் மிஸ்டர் சம்பத். மிஸ்டர் சம்பத், இந்த மாதிரி நேரத்துல பல பேரோட அட்வைஸ் கேட்டு கண்டதை சாப்பிட்டு குழந்தையோட வளர்ச்சி ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க டாக்டரோட அட்வைஸ் முக்கியம் வந்திருக்கீங்களே, உங்களை நான் பாராட்டுறேன். ஆமா டாக்டர், இப்படிதான் பக்கத்து வீட்டில் ஒரு லேடி பல பிரசவம் பார்த்த ஆயா சொன்னான்னு எதையோ சாப்பிட்டு 7வது மாசத்துலயே குறப்பிரசவம் ஆகி குழந்தை செத்து போச்சு. எதை சாப்பிடணும் தெரியறத விட எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சா பெட்டர்மெண்டா இருக்கும் இல்லையா? ஷியோர், சொல்றேன். நார்மலா பிரெக்னன்சியா இருக்கிற இந்த மாதிரி நேரத்துல ஆரோக்கியம் இல்லாத ஃபுட், இப்ப இருக்கிற பொல்யூஷன், இதனால கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வர்றது சகஜம்தான். அதுக்காக உடனடி நிவாரணங்கிற பேர்ல பெயின் கில்லர் வாங்கி சாப்பிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஆ? நான் சொன்னதெல்லாம் புரியுதுல? தெரிஞ்சு டாக்டர். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் மிஸ்டர் சம்பத், உங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனடியே செக்அப் கூட்டிட்டு வாங்க. ஷூர் ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார் வேணும்? இந்த டேப்லெட். இந்த ஈஸ்ட்ரோஜன் மட்டும் தான் சார் இருக்கு. ஆஹா, பரவாயில்ல, பார்த்து கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. ஆ ஆஸ்பிரின், இண்டோமெத்தசின், டெட்ராசைக்ளின் இந்த மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாது. ஹலோ சார். எனக்கு இந்த டேப்லெட்ஸ்ல ஆஸ்பிரின் 10, இண்டோமெத்தசின் 10, சரி டெட்ராசைக்ளின் 10. சரி சார். கொஞ்சம் சீக்கிரம். சில பேருக்கு ஒத்த தலைவலி இருக்கும், அதுக்காக ஸ்டெராய்ட்ஸ் சாப்பிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணணும். சாரி சாரி சார், அப்படியே ஸ்டெராய்ட்ஸ் ஒரு 10 கொடுங்க. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. அப்புறம் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ₹100 சார். ஓகே. தேங்க்யூ சார். ஹலோ. சொல்லுங்க. இந்தியன் சாஃப்ட்வேர் டெண்டர் நோட்டீஸ் இங்கே வந்திருக்கு. அங்கேயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சொல்கிறது புரியுது. ஆஃபீஸில் என் நாலேஜ் இல்லாமல் எங்கேயும் போகாது. நான் பார்த்துக்கிறேன். மற்றது ஈவினிங் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, sir. Come in. Sit down. அருண், இன்னைக்கு பேப்பர்ல இந்தியன் சாஃப்ட்வேர் டெண்டர் வந்திருக்கு பாத்தியா? 10 crores ப்ராஜெக்ட் அருண். இந்த கம்பெனியோட டெண்டர் எடுக்கிறதையே ஒவ்வொரு கம்பெனியும் தன்னோட பிரஸ்டீஜ் இஷ்யூவா நினைச்சு அட்டன் பண்ணும். அப்படி இருக்கிறப்போ நமக்கே இந்த டெண்டர் கிடைச்சா 10 yearsல அடைய வேண்டிய டார்கெட்டை இந்த 1 yearலயே அடைஞ்சிடலாம். அருண், வாட் யூ டூ? நீயே ஒரு அமௌண்ட்டை டிசைட் பண்ணி மினிமம் ப்ராஃபிட் வச்சு என்ன அமௌண்ட் டெண்டர் கோட் பண்ணலான்றதை டிசைட் பண்ணு. மற்ற விஷயங்களை நாம ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணலாம். இட்ஸ் சேலஞ்ச் அருண். ஓகே, இட்ஸ் a challenge. Go ahead.
காஃபி சார். தேங்க்ஸ். 22 rupees. என்ன? சார் 22 rupees per piece. Thank you, sir. யா. எஸ். சார் எத்தனை புடவை எடுக்க போறீங்க? எங்க தங்கச்சிக்கு நாங்க கணக்கு வச்செல்லாம் புடவை எடுக்கிறது இல்ல. எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அத்தனையும் எடுப்போம். ம் How is it, தம்பா? நைஸ்டா. இஸ் இட்? இதை பேக் பண்ணிடுங்க. அதை எடுங்க. சார் பொதுவா லேடிஸ் எதை எடுத்து கொடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னடானா தபார்மா, எங்க தங்கச்சி கூட 7666 நாள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவளோட மனசு, டேஸ்ட் எல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரியுமா. நாங்க செலக்ட் பண்ணா அது சரியா இருக்கும். செலக்ஷன் சாரீஸ்ல மட்டும் இல்லமா. என்ன சக்தி? எஸ், 100%. ஹலோ சக்தி, நான் நம்பி பேசுறேன். கொஞ்சம் அப்படியா? நான் இங்கே கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கேனே. நாம ஒரு 1 hour கழிச்சு மீட் பண்ணலாமா? ஓகே, நான் மௌரியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துரு. ஓகே. நம்பிராஜன் டெண்டர். ஓகே, இந்த சாரீஸ் எல்லாம் பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே சார். தம்பா, திஸ் இஸ் எனஃப். அவ கேட்டது 10 தானே, இதுல 50 இருக்குடா. ஓகே, அப்போ நான் நம்பிராஜனை பார்க்க கிளம்பா. ஓகே, பாய். சக்தி, உன்னை பார்க்க வச்சுட்டு நான் குடிச்சிட்டு இருக்கேன். நீ 2 ஸ்மால் போடுப்பா. நான் சாப்பிட ஆரம்பிச்சா 4 ஃபுல்லு கூட பத்தாது. நான் வந்தது பிஸ்னஸ் விஷயமா. முதல்ல பிஸ்னஸ். ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டே பிசினஸ் பேசலாமே. நோ 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 நோ. ஒரு வேலை முடிஞ்ச சந்தோஷத்தில் தண்ணி அடிக்கலாம். ஆனால் வேலை முடியறதுக்கு முன்னாடியே தண்ணி அடித்தா வந்த வேலை புஷ். தட்ஸ் a very good policy. அதனால தான் நான் எம்டியாக இருக்கேன். நீ இன்னொருத்தண்ட கை கட்டி வேலை பார்த்துட்டு இருக்க. ஓகே, எனக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. இந்தா, சிவராமன் கோட் பண்ணுறதுக்கு டெண்டர் ரேட்டு, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். உன் வேலையை நீ செஞ்சுட்ட. வேலையை செஞ்சுட்டு எலும்புக்காக ரொம்ப நேரம் வாயை கொண்டு வாலாட்டிக்கிட்டது எனக்கு பிடிக்காது. இந்தா வாலாட்டம் நான் ரெடி, ஆனால் எலும்பை இப்படி தூக்கி எறிஞ்சா எனக்கு பிடிக்காது. உனக்கு தேவை சிவராமன் கோட் பண்ணுற ரேட், எனக்கு தேவை மரியாதை. தம்பி 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரொம்ப கோவப்படுறீங்களே. வெரி குட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிமிந்து வேலை செஞ்சுட்டு
குனிஞ்சு பணம் வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஐ அப்ரிஷியேட் யூ. இந்தாங்க. தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்மா நான் சிவராமன் ஜெயிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? இப்போ என் கூட ஒரு பெக் சாப்பிடணும். இந்தியன் சாஃப்ட்வேர் ஆர்டர் இந்த சக்திக்கு. சியர்ஸ். சியர்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரத் ஸ்கூல்ல ஏதோ டிராயிங் காம்படிஷனா, ஏதாவது டிராயிங் வரைஞ்சு தர சொன்னா அதான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். யாரு நீங்களா? ஏன் நாங்க டிராயிங் வரைஞ்சா நல்லா இருக்காதா? நாங்களும் ஸ்கூல் படிக்கும்போது ஓஹோன் டிராயிங்லாம் வரைஞ்சு நிறைய ஐயையோ, பிரைஸ்லாம் ஐயையோ, வாங்கியிருக்கோம். தெரிஞ்சுக்கோ. போதும் போதும் உங்க புராணம் போதும். ஆ, என்னடா அது கவர்ல? இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட டெண்டர் ஃபார்ம்க்கா. என்ன டேய், அதை இன்னும் அனுப்பலையா? இல்லைம்மா, ஜானகி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்பலாம் தான். ஓஹோ, இப்பெல்லாம் எதுவா இருந்தாலும் பொண்டாட்டியை கேட்காம செய்யறது இல்லையோ? பொண்டாட்டின்னு இல்லைம்மா, ம். நம்ம கம்பெனியோட ஜிஎம்ங்கிற முறையில் ஒரு வார்த்தை கேட்டால் நல்லதுன்னு தான். நல்லா பேசுறடா நீ, நல்லா பேச கத்துக்கிட்ட. இதுவும் ஜானகி கத்து கொடுத்ததா? நீங்கள் மட்டும் உங்கள் பொண்டாட்டியை எல்லாத்துக்கும் கன்சல்ட் பண்ணிப்பீங்க, நான் கன்சல்ட் பண்ணக்கூடாதா? சரிடா, சரிப்பா, ஒன்னும் சொல்ல மாட்டேன். கேட்டுக்க, நல்லா கேட்டுக்கப்பா. என்ன என்னங்கற? பொண்டாட்டி பேச்சு கேட்க கூடாதா? பொண்டாட்டி பேச்சு கேக்குறவங்க யாரும் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. ஜானகி, ஜானகி, வந்துட்டேன்க்கா. ஜானகி, கூப்பிட்டீங்களாக்கா? உட்கார். நீ ஆபீஸ் போகாதனால அருண் உன்கிட்ட ஏதோ டெண்டர் விஷயமா பேசணுமா? ஆ, உனக்கு தான் ஆபீஸ் வேலையெல்லாம் வீட்ல பேசினா பிடிக்காத, இது மட்டும் ஓகேயா? பிடிக்காதுதான். என்னாலதான் நான் ஆபீஸ் போகாம இருக்கா, அதனால இன்னைக்கு ஓகே. எனக்கும் ஓகே. என்ன டெண்டருங்க? இந்தியன் சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு டெண்டர் வந்திருக்கு. பெரிய கம்பெனி ஆச்சே. அந்த டெண்டர் ஓகே ஆச்சுன்னா நம்ம கம்பெனி ரேஞ்சே மாறிடும். அத பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக தம்மா உட்கார்ந்திருக்கான். என்னங்க, அந்த லேபர் சார்ஜ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பீஸுக்கு எவ்வளவு ஆகும்? 2050 ப்ராஃபிட்டோட 22 கோட் பண்ணியிருக்கேன். அப்பனா நம்ம 20 rupees 50 பைசே கோட் பண்ணா பெட்டரா இருக்கும். அது எப்படிமா? ப்ராஃபிட் இல்லாம எப்படிமா ப்ராஜெக்ட் செய்யறது? மாமா, எல்லா கம்பெனிலுமே ஆக்சுவல் ரேட்டை விட ₹1 ₹2 ஜாஸ்தியா வச்சு தான் கோட் பண்ணி அனுப்புவாங்க. நாமளும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை வச்சு கோட் பண்ணோம்னா டெண்டர் நமக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ப்ராஃபிட் பார்க்காம அதே நேரத்துல லாஸும் ஆகாம ஆக்சுவல் ரேட்டுக்கே கோட் பண்ணோம்னா அந்த ஆர்டர் நம்ம கையில கிடைச்சிரும். இந்த ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்றோம்னு தெரிஞ்சா மத்த கம்பெனி எல்லாம் நமக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அதுல நம்ம ப்ராஃபிட் பாத்துக்கலாமே. வெல்டன் ஜானகி. பொம்பளைன்னா வெறும் பேரம் பேசி காய்கறி மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. பிசினஸ்லயும் கில்லாடின்னு அவன் நிரூபிச்சிட்டா. ஒத்துக்கிறேம்மா. வெல்டன் ஜானகி. அருண், நீ ஜானகி சொன்ன மாதிரியே அந்த ₹20 50 பைசாவே கோட் பண்ணி டெண்டர் அனுப்பிச்சு. ஓகே மாமா. இப்போ ஒத்துக்கிறீங்களா? பொண்டாட்டி பேச்ச கேக்குறவங்க யாரும் வீணா போனதில்லைன்னு. அம்மா தாயே, ஒத்துக்கிறேம்மா. அது அருண், நீ ஒத்துக்கடா. ஓகே அவன் ஓகே ஒத்துப்பான். ஒத்துக்கிறேன். ஜோதி, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி. ஜோதி, இங்க வந்துட்டேங்க. ஜோதி, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஜோதி, என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குற? உட்காரு. ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் செஞ்சிருக்க? நீங்க இவ்ளோ சீக்கிரம் வருவீங்கன்னு தெரியாது. நான் டிஃபன் எதுவும் பண்ணலையே. ஐயோ, நான் எப்போ லேட்டா வரவேன்ல. ஓகே, நாம 2 பேரும் வெளியே போய் டிஃபன் சாப்பிட்றோம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல. ஓகே, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜோதி. நான் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அப்படியா? ஏன் உன் டிஃபன் சாப்பிடாம நாம வெளியே போய் சாப்பிட்றோமே அதுக்காகவா? ச்சே, அது இல்லைங்க. நீங்க எப்போ ரேஸ்க்கு போயிட்டு குடிச்சிட்டு லேட் நைட்டா தான் வருவீங்க. இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்கீங்களே, அதுவும் குடிக்காம வந்திருக்கீங்க. அதனால தான். சரி, அந்த பழைய கதையெல்லாம் இப்போ ஏன் கலர்றோம்? தபார், அந்த பழைய நம்பிராஜன் போயாச்சு, இப்போ புது நம்பிராஜன். ஓகே, சரி,
நான் உனக்கு ஒன்று வாங்கி வந்திருக்கேன். என்ன சொல்லு பார்க்கலாம்? பூ? ஓ இல்ல புடவை? இல்ல. என்ன கவரிங் மோதிரம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஐயோ, ஏன் இவ்வளவு சீப்பா திங்க் பண்ற? இங்க பார், நெக்லஸ். கோல்டு செயினா? என் தங்கத்துக்கு பித்தளையா வாங்கி கொடுப்பேன். போட்டு பாரு, ரொம்ப அழகா இருக்கும். 2.5 பவுனுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. ஏதுங்க இவ்வளவு பணம்? ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இப்பதானே ரேஸ்க்கு போறதை விட்டுட்டேன்னு சொன்னீங்க. இது வேற ஜாக்பாட் ஜோதி. இதுவரையில குதிரை நம்பினேன், ஏமாந்து போனேன். இப்ப என்ன நம்பினேன், ஜெயிச்சுட்டேன்.